பறவைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சாயந்தரமாக தான் போனேன். என்னுடைய வண்டி சத்தத்தை கேட்டோன்னே, அப்படியே இந்த கேட்டுக்கு பக்கத்திலே வந்து அப்படியே நின்னானுங்க. சரி வேலையா வந்து தீவனம் போடுற வேலைய ஃபஸ்ட்டு பண்ணிருவேன். ஏன்னா பறவைகள்லாம் ஃப்ரீயா சுத்தி அங்கங்க திரியறதுனால 4, 5 பக்கம் தீவனத்த போட்டுட்டு, தண்ணியும் வந்து நெறையா பக்கம் அப்படியே வைப்பேன். அந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படியே முடிக்கிறது. முடிச்சுட்டு அப்ப தான் பார்த்தேன், அந்த கேட்டு மேல வந்து கின்னிக்கோழி ஏறி நின்னானுங்க. அப்பயே புரிஞ்சுட்டேன். இவனுங்க நம்மகிட்ட வந்து ஏதோ எதிர்பார்க்குறான்ட்டு. சரின்னு இந்த தோட்டத்தில் வந்து மசாலா புல்லுலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்து அந்த பறவைகளுக்கு கொடுக்குறது, கின்னி கோழிக்கு, கூசுவாத்துக்கெல்லாம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கார்டன் வேலை, சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த வாத்து கூட கொஞ்ச நேரம் விளையாடுறது. காலை நீட்டினோம்னா கொத்த வருவான், கையை நீட்டினோம்னா முத்தம் கொடுப்பான். இப்படி பறவைகளோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது. அப்படி தான் சரின்னு சொல்லிட்டு செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டுட்டு, சேத்துலலாம் ஆட விட்டுட்டு, இன்றைக்கி என்னமோ கூஸ் வாத்து வந்து ஜாலியாக உல்லாசமாக படுத்துக்கிட்டு இந்த பூண்டு மசாலா புல்லெல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி டைம் ஆக ஆக ஒவ்வொரு கோழியாக வந்து இந்த பறன் மலை வந்து ஏறி அடைய ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் பறவைகளோடு இருந்துட்டு அவங்களோட சேட்டைகள் குறும்புகள்லாம் கொஞ்ச நேரம் பார்க்குறது, சேவல் கூவுறதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிறது. அப்படி தான் இருந்துட்டு கடைசியாக முருங்கை தலையெல்லாம் கொஞ்சம் பறித்து பறவைகளுக்கெல்லாம் போட்டுட்டு, சரி இருட்டாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். இந்த மாதிரி நம்ம இப்போ முடிஞ்ச வரைக்கும் பறவைகளோட கொஞ்ச நேரம் இருக்கணும். அப்போ தான் பறவைகள் நம்ம கூட அன்பாக இருக்கும் எப்போவுமே.